எக் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸ் மட்டும் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெங்காயம், துருவன உருளைக்கிழங்கு, குடமிளகா, பார்ஸ்லி இல்லை கொத்தமல்லி இலை, தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சமாக பால் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸை இந்த மாதிரி 2 மஃபின் கவர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அகலமாக வரும். இதை வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அந்த பவுலில் இருக்கிற முட்டை, அதை அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி மைக்ரோவேவில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் நம்ம மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும். அது நல்லா வந்து வெந்துடும். இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணுறக்காக வச்சுருந்ததும் நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா இந்த மாதிரி பேக் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பன் இல்லை ப்ரெட் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்துட்டு நம்ம எக் ஃபில்லிங்கை வச்சிடலாம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அப்புறம் கொஞ்சம் சீஸு 2 வச்சுட்டு நம்ம தோசை தவாவில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூடாக டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த டீ பன் ரெசிபி கூட நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க.